புதிய ஏற்பாட்டு விசுவாசி சிநேகிக்க வேண்டியது எது? சிநேகிக்க வேண்டிய நபர் யார்? The New Testament believer, what are the things he has to love and whom he has to love? சிநேகிக்க வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. The only one person we have to love is Jesus வேற Christ. யாரையும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா அறிமுகப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவன் எல்லாம் உன்னை கவுத்தி எங்கயாவது போய் தள்ளி விட்டு போயிடுவான். Nobody can be introduced as a good friend. They all will just overturn you and go. சங்கீதத்துல பார்க்கும் பொழுது When we read in Psalms 38 சங்கீதம் 11 வசனத்தை சொல்லுகிறது, என் சிநேகிதர் என் தோழர்கள் என் வாதையை கண்டு ஒதுங்கி போய்விட்டார்கள். My friends or everybody they gone astray by seeing my play. 55 சங்கீதம் 13 வசனத்துல எனக்கு விரோதமாய் குதிகாலை தூக்கினவன் அந்நியன் அல்ல, என் தோழனே குதிகாலை தூக்கி விட்டான். The 55th Psalm it says, one who has lifted up his heel is not somebody but only one of my friends. யாத்திராகமம் 2 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது Exodus 2:13 அங்க மோசே போய் கேக்குறான், நீ என்னப்பா உன் தோழனை ஏன் அடிக்கிறாய்ன்னு கேட்டான். Moses தோழன் சிநேகிதன் பரியாசம் பண்றான். In Job 16:20 you see the friend of him is mocking. யோபு 19:19ல பாத்தீங்கன்னா சிநேகிதன் வெறுக்கிறான். In Job 19:90 the friend hates. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் சிநேகிதனை நம்ப வேண்டாம். So then the Lord said don't believe the அதனால உலகத்துல உள்ள சிநேகிதன் எல்லாம் 2 நிமிஷத்துல மாறி போய்டுவாங்க. Even in the worldly friend they will go within 2 minutes. நம்ம சர்ச்சில பாருங்களேன், நம்ம க்ளோஸா இருந்த விசுவாசிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களே. Even in our congregation the close believers they are separated. நல்ல வாலிப பையங்க ரொம்ப உற்சாகமா இருந்து போறவங்க எல்லாம் அப்படி டல்லா போய் அப்படி பிரிஞ்சு வெளிய போயிடுறாங்க. More revival the boys they will also just separated. ராபோஜத்துல நம்ம இடம் மாறி உட்கார்றோமே காரணம் என்ன? Why we are also changing the place and sitting in the communion? What's the reason? அப்படிதானே? Isn't it? ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்தவங்க 7வது லைன்ல போய் உட்கார்ந்து ஒரு ஓரத்துல அமைதியா உட்கார்ந்து போறானா, இங்க உள்ளவங்க அவனுக்கு ஐக்கியம் இல்ல, அவன் 7வது லைன்ல தான் போய் உட்காருவான். Those who seated in the first line they go to the 7th line and sit quietly, mean there is something problem with them. இங்கேயும் பிரிவினை ஆவிகள் போராடுது. Here also the spirit of division is struggling. அதனால தான் நான் சொல்றேன் மனுஷனை நம்பாத. So that I say don't believe the men. மனுஷனை சிநேகிக்காத. Don't love men. நீ சிநேகிக்க வேண்டிய 3 தன்மைகள், ஒன்று சத்தியம், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது இரக்கம். There are 3 aspects you have to love. One is the truth and mercy as well as peace. நீ இந்த 3 காரியத்தையும் சிநேகித்தால், if you love these 3 things, உனக்குள்ள இந்த 3 காரியங்கள் இருந்தா கர்த்தர் உன்னை நேசிப்பார். If you are having the 3 things in you, God will love you. சகரியா 8:19ல பார்க்கும் பொழுது, When we see in Zechariah 8:19, சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். love the truth and the peace. பைபிள சத்தியத்தை உபதேசத்தை ரொம்ப நேசிங்க. You have to love the Bible, the truth, the doctrine. முந்திலாம் பாருங்க பிரசங்கம் கேட்க ஆளே இருக்காது. இப்ப பிரசங்கத்தை கேட்கணும்னு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் வந்துருச்சு. In those days no people will be to hear the message. Nowadays people are having the great task to hear the message. எத்தனையோ ஜனங்கள் வர்றாங்க. Many people are coming here. ஃபாரின்ல ஒரு மீட்டிங் 3 நாள்னு அனௌன்ஸ் பண்ணி வச்சாங்க. In the foreign country they announced there was a meeting for 3 days. யாரோ ஒரு இண்டிபெண்டன்ட். The independent preacher is going to preach. 3 நாள் தான் அனௌன்ஸ் பண்ணி அந்த மீட்டிங் நடத்தினாங்க. The meeting they conducted it was said only for 3 days. 3 நாள் நடந்த எழுப்புதல்ல 54 நாள் கூட்டம் நடந்துட்டே வருது. Because of the revival of the 3 days meeting for 54 days it was going on continuous. நம்புறீங்களா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? Have you heard about that? Are you believing? இப்ப சமீபத்துல அது முடிஞ்சிச்சா நடந்துருக்கான்னு தெரியல. போன வாரம் நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் சொன்னார். Our pastor said 3 நாள்னு வச்ச மீட்டிங், நம்ம கன்வென்ஷன் 3 நாள் வைக்கிறோமே, இதே மாதிரி வச்ச மீட்டிங் எழுப்புதல் தொடர்ந்து ஜனங்கள் கூடி அற்புதங்கள் நடக்க 54வது நாள் போயிட்டு இருக்காங்க. கண்டினியூ மீட்டிங். Only they wanted to conduct the meeting for 3 days because of the revival and the miracles and the wonders. It was prolonging to 54th day. ஜனங்களுக்கு சத்தியத்தை கேட்கணும்னு ஆசை. The people are having the desire to hear the truth. அதனால நீங்க சத்தியத்தை சிநேகியுங்கள். சத்தியத்தை அறியும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். So you have to love the truth. When you know the truth you will be getting the deliverance. இரண்டாவது சமாதானத்தை சிநேகியுங்கள். Secondly you have to love the peace. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. There is no life without problem. நீ உனக்குள்ள பிரச்சனைகள், கசப்பு, துக்கம், வேதனை மனுஷியத்துல வரும். நீ அதை விட்டுட்டு ஒதுக்கி தள்ளிட்டு மறுபடியும் நீ சமாதானத்தை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். You may also get the worry or the agony or the pain or anything. Just you have to live everything and love the peace. நான் சமாதானத்தை நேசிக்கிறேன், மறுபடியும் அதே பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு நீ சொல்றது எனக்கு கேக்குது. I also hear what you say. I love peace but again I get the same problem. ஆனாலும் Even though உனக்கு அதுல ஜெயம் இல்லாதனால தான் மறுபடியும் because you are not getting the victory again and again you are getting the same. 11th பாஸ் பண்ண பிறகு நீ 11th எழுத வேண்டியது இல்லையே. After you getting the pass in the 11th standard you need write again the 11th standard. அரியர்ஸ் இருக்கனால தான் திருப்பி இடிக்குதாங்க. Because you are having the arrears again மறுபடியும் அதே பிரச்சனை வருது. So that again and again you are meeting the same problem. இயேசுக்கு வந்து நேரடி தாக்குதல்ல அந்த 3 பரீட்சையில இயேசு ஜெயித்தார். அப்புறம் அவரை விட்டு அவன் என்ன செய்தான்?
விலகி போயிட்டான். The taste which Jesus made after the 3 times he overcame, the devil or the enemy went away. நீ ஜெயிச்சிட்டேன்னா அவன் உன்னை விட்டு போயிட்டே இருப்பான். If you get the victory, he will just go away from you. சமாதானங்கறத ஸ்நேகிக்காதனால தான் மறுபடியும் இந்த சமாதான கேடு வந்துட்டே இருக்கு. Because you are not loving the peace, again and again you are getting the loss of peace. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. நீங்க தோல்வி அடையறதனால தான் அதுல ஜெயிக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த பாதையிலே உன்னை என்ன செய்றாரு கொண்டு வராரு. Because you are going on getting in the failure, God till you get past, God is taking in the same path. திரும்ப உன்னை அதே பாதையில கொண்டு வரல நீ சோர்ந்து போக கூடாது. நீ அதுல பாஸ் ஆகணும். You should not be failure because God is again and again taking in the same path, but you have to get past. மீகா 6:8 படி பார்க்கும் பொழுது When we see Micah 6 say, நீ இரக்கத்தை சிநேகி. you have to love mercy. நீங்க பைபிள் தூக்குன பிறகு இந்த ஹார்டா நடத்துறதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. After taking the Bible, you should not treat anybody with hard. இந்த ரஃப்பா ஹேண்டில் பண்றதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. Just stop handling roughly. மிருகத்தனமா நடக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. Just stop all brutish nature. இரக்கத்தை சிநேகி. Love mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம். Blessed are the mercy, they will receive mercy. இரக்கம் நியாயத்தீர்ப்பிலே நிச்சயம் முந்திக்கொள். The mercy will come forward in the judgment. இரக்கம் நியாயத்தீர்ப்பிலே மேன்மை பாராட்டு. It also goes in the judgment. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரக்கம் பாராட்டி பழகு. You understand well, you have to show mercy to others. ஏழைகளுக்கு இறங்குங்க. You have to just have mercy on the poor people. ஒண்ணுமில்லாதவங்களுக்கு இரக்கம் பாராட்டு. Those downtrodden, you have to show mercy. சாராள் அந்த ஆகாரை கடினமாய் நடத்தினாள். Ill-treated Hagar. அதனாலதான் அவ எதிர்த்துட்டாள். So the she was just resisted her. ஓடி போறதுக்கு காரணம் இவதான். Only Sarah was the reason Hagar was run away. உங்க சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இரக்கமுள்ளவர்களா மாறுங்க. Just change your character little by little and become the people of mercy. ஒரு காலத்துல நமக்கு அந்த பாலிசி வச்சிருந்தோம். Once upon a time we had the policy of that. அப்படி இருந்தாதான் நம்ம இப்படி எல்லாம் செயல்பட முடியும். If so means only we can run away. ஆனா இப்ப வருகையை நோக்கி போற இந்த கட்டத்துல நீங்க கொஞ்சம் இரக்கமுள்ளவர்களா மாறுங்க. But in the period we are going to the coming, we should be the people having the mercy. யோவான் 15:14 படி According to John 15:14, இயேசுவுக்கு எப்படி ஒரு மனிதன் சிநேகிதனாய் மாற முடியும்? how a man can become the friend to Jesus? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்தால் என் சிநேகிதர். Whatever I say to you or command to you, if you do, you are my friend. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு சிநேகிதனா மாறணும்னு ஆசைப்பட்டினா அவர் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். A child of God, if you want to become the friend of him, whatever he say to you, you have to do. அவர் என்ன கற்பிக்கிறாரோ அதை நீ அப்படியே செஞ்சினாதான் நீ அவருக்கு ஃப்ரெண்டா இருக்க. Whatever he commands you, if you also do so, you become the friend of him. லோத்து நல்ல ஒரு சிநேகிதனா மாற முடியல. Lot can't become the good friend of. அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டா மாற முடியல. He cannot change as a good friend. ஆனா ஆபிரகாம் நல்ல சிநேகிதனாய் மாறிவிட்டான். Abraham became the very good friend of God. நீங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். You should understand this truth. லோத்தும் வர்றான் ஆபிரகாமும் வர்றான். Both Abraham and Lot were coming. தேவனும் வந்துட்டே இருக்கிறார். God was also coming. ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் சிநேகிதனா ஏத்துக்கறார். But God accept Abraham as his friend. பட் கூடயே வர்றதான லோத்தால அந்த சிநேகிதனா மாற முடியல. But the Lot who was coming with Abraham, he couldn't change as a friend. கற்பிக்கிற யாவையும் நீ செய்தால் என் சிநேகிதன். Whatever I command you, if you do, you are my friend. இந்த சமபூமியில எங்க நிக்காத நீ ஓடி போன்னு சொன்னா நீ ஓடணும். You don't stand on the any plane of fear, you just run away means you should run away. அப்படி அல்ல ஆண்டவர் என்ன பிறகு நீ எப்படி சிநேகிதனா இருக்க முடியும்? It is not so mean Lord means Abraham can become the friend of him. உன் ஏகசுதனை பலியிடுனா அப்படியே செய்யிருக்கு அவன் புறப்பட்டு போய்ட்டான். If Abraham was only have to go and offer his only son as a sacrifice, he has obeyed and went. யாக்கோபு 2:23ல ஆபிரகாம் சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். James 2:23 Abraham was called as a friend. தேவன் கற்பிக்கிற யாவையும் கைக்கொண்டால் நீ தேவனுக்கு சிநேகிதன். If you follow whatever the Lord commanded and you are a friend of God. தேவனை எல்லாவற்றிலும் நீ விசுவாசித்தால் நீ அவருக்கு ஃப்ரெண்டா மாறுவாய். If you believe for all things of God, you will be the friend of him. ஏசாயா 41:8ல பாத்தீங்கன்னா Isaiah 41:8 if you read, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றார். it is a you generation of my friend Abraham. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமுடைய சந்ததியை சொல்றாரு, என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. See the generation of Abraham, God says you generation of Abraham my friend. எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா மாறினான்? How did Abraham become the friend of God? அப்படியே முழுவதும் தேவனை நம்புறாரு. Totally he believed God. நம்பப்படுவதற்கு ஏதுவான ஒண்ணுமே இல்லாட்டாலும் ஆண்டவர் செய்வார்னு நம்புறாரு. Even though he did not have anything to believe God, he believed God. தேவனை முழுமையா நீ நம்பினா நீ தேவனுக்கு சிநேகிதன். If you believe totally God, you are a friend of him. தேவன் கற்பிக்கிற யாவையும் நீ கைக்கொண்டால் நீ தேவனுக்கு If சிநேகிதன். you follow or do whatever the Lord commanded you, you are a friend to him. யோவான் 11:3 In John 11:3 லாசரு வியாதிப்பட்டான். Lazarus was sick. அங்க அவனுடைய சகோதரிகள் இயேசுவிட்ட சொல்லி வர்றாங்க, His sisters sent back to Jesus, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். whom you love is sick. இயேசு லாசரு ரொம்ப நேசிச்சார். Jesus loved Lazarus very much. ஆனா லாசரு வீட்டுக்கு இவரு போனா அவன் இருக்க மாட்டான். When Jesus visited Lazarus' house, Lazarus was missing. நம்மில் அநேகர் ஆண்டவருடைய அன்புக்கு
பாத்திரமாய் வாழ்கிறது இல்லை. We many of them not worthily living to the love of God. யோவான் 11:36 பார்க்கும் பொழுது When we read in John 11:36, இயேசு கண்ணீர் விட்ட போது எல்லாரும் சொன்னாங்க இவனை எவ்வளவாய் நேசித்தார் என்று பாருங்க. when Jesus was wept, everybody said how much he has loved him. லாசரு இயேசு நேசித்தார். Jesus loved Lazarus very much. எப்படி? How? லாசர்னா என்ன அர்த்தம்? What is the meaning Lazarus? கர்த்தர் துணைன்னு அர்த்தம். The Lord is my help. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் மாத்திரம் துணைன்னு ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு ஆண்டவர் ஃப்ரெண்டா If a வெளிப்படுவார். child of God is having only the Lord is my help, God will be the help for you. ஆண்டவர் உனக்கு துணை. Only the Lord is the friend to you. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. For the upright man, the Lord is the help. நீ உத்தமனா இருந்தீனா கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை, வேற ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீனா ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல சிநேகிதனா இருப்பார். If you are an upright man, if you say only the Lord is my help, means the Lord will be a good friend to you. எல்லா காலத்திலும் உனக்கு அவர் உதவி செய்வார். In all the period he will help to you. சகோதரரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற சிநேகிதன் உண்டுன்னு பைபிள் The சொல்லுது. Bible says, my friends are there, they love even more than the brethren. நல்ல ஃப்ரெண்ட்னா குற்றத்தை மூடுகிறவன் சொல்லிருக்கு. Now, if he is a good friend, he will just conceal the mistakes. உன்னுடைய எல்லா குற்றத்தையும் மூடி மறைத்து உன்னை மன்னித்து உன்னை நேசிக்கிற ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து மாத்திரம். Only Jesus Christ is the good person and a good friend of you. He just conceal all your mistakes and love you. மல்கியா 2:11 பார்த்தா Malachi 2:11. ஆண்டவர் சொல்றாரு நான் சிநேகிக்கிற பரிசுத்தம் சொல்றாரு. The Lord say the holiness which I love. ஆண்டவர் ஒரு நேசிக்கிறானா அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை தான் நேசிக்கிறார். If the Lord loves you, only he loves the holiness which is in him. உன்னுடைய அழகை உன்னுடைய காணிக்கையை உன்னுடைய இதெல்லாம் நேசிக்கிறது இல்ல, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கர்த்தர் நேசிக்கிறார். He never love the beauty of you or your offering or anything, only he loves the holiness of. நீ பரிசுத்தவனா இருந்தா கர்த்தர் உன்னை நேசிப்பார். If you are a saint or a holy man, God நீ loves ஒரு you. நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா கர்த்தர் உன்னை If நேசிப்பார். you are a good believer, the Lord will love you. நீ கர்த்தரே துணைன்னு நீ வாழ்ந்தினா கர்த்தர் உன்னை சிநேகிதனாய் If you ஏற்றுக்கொள்வார். live only, the Lord is your help, God will love you. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நீ செஞ்சா நீ சிநேகிதன். If you do whatever he say, you are he is your friend. இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருவார். If you only believe the Lord will come with you. கர்த்தரையே துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். A man who is having the Lord as a help is a blessed one. நீ பரிசுத்தவானா இருந்தா கர்த்தர் உனக்கு சிநேகிதன். If you are a holy man or a saint, God will as a friend for you. நீங்கள் என்னை சிநேகித்து If you love me, நீங்கள் என்னை சிநேகித்தால் பிதா உங்களை சிநேகிப்பார். if you love me, the Father also will love you. யோவான் 16:27 நினைக்கிறேன். John 16:27. நீங்க ஆண்டவரை சிநேகிங்க, கர்த்தர் உங்களை பிதா உங்களை சிநேகிப்பார். If you love the Lord, the Father will love you. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு உண்மையான அன்பின் தன்மையை புரிஞ்சிருக்கீங்க? Today, how many of you understand the nature of the true ஒரு love? தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற அன்பு இல்லை. There's no greater love than a man give his own life is for his ஆண்டவர் friend. நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். The Lord has given his life for you. நீங்க உங்களை சிநேகிக்கிறவங்கள மாத்திரம் தான் சிநேகிக்கிறீங்க, மத்தவங்களை நேசிக்க முடியலையே. You only are loving them, those who are loving you. Why can't you love the other people? ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? Even the Pharisees and the scribes are doing. அதனால யாரை சிநேகிங்க? And whom you have to love, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. love your enemies. உங்களுடைய நேசம் எப்படி இருக்கு? How is your love? இயேசு பேதுருட்ட கேட்ட கேள்வி, கடைசியா கேட்ட கேள்வி, நீ என்ன The நேசிக்கிறாய்? final question Jesus asked to Peter, do you love me? நேசிக்கிறேன்னு சொல்லு, நான் உனக்கு ஊழியம் தரேன். If you say I love you, I'll give you ministry. நீ நேசித்தா பிதா உன்னை நேசிப்பார். If you love, the Father will love you. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு போக போறீங்க? Today, how many of you accept our Lord as a good friend and want to go home? கேட்கும்போதே உனக்கு ஆவியானவர் சரியா உனக்குள்ள இருந்தா ஏவி கொண்டிருப்பார். இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணுன்னு சொல்லிருப்பாரு. If you are hearing the message, we are clear, the Spirit of God will urge you to what are the friends you have to cut it. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு, உன்னுடைய பிரதிஷ்டைக்கு, உன்னுடைய விசுவாசத்துக்கு, உன்னுடைய தெய்வீகத்துக்கு தடையா இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தூக்கி துண்டா எடுத்துறணும். Just you have to cut it and put away your friends which are against your holiness and faith and your துண்டிக்க முடியுமா? Can you cut all? உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினால் என்ன செய்? தரித்து போடு. If your hand disturb you, just cut it. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் உன் கண்ணை பிடுங்கி போடு. If your eye offend you, you have to just pluck it out. அவ்வளவு ரஃப்பா தான் ஆண்டவர் பேசுறாரு இந்த விஷயத்துல. So roughly the Lord is talking. அப்படி இருக்கும்போது உனக்கு தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். So likewise, you no need any wrong friendship. உனக்கு தவறான ஆலோசனை கொடுக்கறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். Those who are giving the wrong counseling, no need any friends of that. பணத்தை அழிக்கிறதுக்குனே ரொம்ப பேர் வந்து உட்கார்ந்திருப்பான். Many people will come to just destroy all your money. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். I want to tell you a word. நம்முடைய விசுவாசிகள் எந்த சங்கங்கள்லயும் நீங்க தலைவர்களாகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ சேரக்கூடாது. Our believers should not be in any association like a secretary or membership or anything. எந்த கிளப்லயும் நீங்க மெம்பரா இருக்க கூடாது. You should not be the member in any club. அந்த கிளப் இந்த கிளப்னு காசு வந்தா எல்லா கிளப்லயும் உன்னை கூப்பிடுவான்.
நீ அதுக்கு மட்டும் ஒழுங்கா காசை கொடுத்துட்டு நீ அங்க உள்ள கூட்டத்துக்கு கரெக்டா 4 மணினா 3 மணிக்கெல்லாம் போயிருவ. If you are having the money, they will call you for this and that club, will be also going correctly to that club. ஏன் நீ சாப்பாடு இல்லாம இதே ஊர்ல இருக்கும்போது எந்த கிளப்ல உன்னை கூப்பிட்டு மெம்பர் ஆக்கனா? When you were without food in the same city, who will call you to? நீ காசு வந்த உடனே உன்னை வந்து அந்த மெம்பர் இந்த மெம்பர்மா உன் காசை அழிக்கிறதுக்கு பிசாசு செய்யற தந்திரம். This is also cunning nature the devil is doing to destroy all your money. உன்னை மரியாதை மதிப்புக்கு மிக்கவங்களா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீயும் ஒரு நாள் கோட்டு போடாதவங்க புதுசா கோட்டு போட்டு போவ. They want to make you as a reputed man and a famous man. You will also never wear any coat. Now you will wear coat and go. நீ ஒன்னும் வானத்துல இருந்து வந்தவன் அல்ல. You have not come from any heaven. நீ எந்த நிலவரத்துல இருந்து கர்த்தருடைய வயிற்றினார்னு நினைச்சு பாரு. You just think in what level God has raised you. எந்த விசுவாசியும் எந்த கிளப்லயும் நீ மெம்பரா இருந்து அங்கங்க போய் உட்கார்ந்து பார்ட்டி கீட்டின்னு உட்காரவே கூடாது. You no believer should go and sit in any club like a party or anything. ஒருவேளை நீ விசுவாசி நீ கிறிஸ்தவன் ரொம்ப பெந்தேகோஸ்காரன் நீ உண்மையா இருப்பேன்னு சொல்லி காசு விஷயத்துல உன்னை பொருளாளர் உன்னை செயலாளர் தலைவர் செக்ரட்டரிமா அது பிடிச்சிச்சு உனக்கு சனியன்னு எழுதி வச்சுக்கோ. Because you are a Pentecostal man and you are a good one, you will be also giving some good posting like the treasurer or anything. You should not accept anything. உனக்கு உலகத்துல எந்த போஸ்டிங் இருக்க கூடாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில தான் உனக்கு போஸ்டிங் இருக்கு. உன்னை ஒரு அவயவமா கர்த்தர் மாத்தி வச்சிருக்கார். God has kept you as a member in the church of the body of Christ. You should not have any posting other than that in the world. நீ அங்கங்க போய் உட்கார்ந்துட்டு அங்க போனேன்னா உனக்கு நல்ல டொனேஷன் வாங்கி உன்னை வெளியே விட்டுருவாங்க. If you go there, just they'll get a collection or the donation from you and leave you out. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give room for the seducing spirit. அப்ப நான் வேலையில இருக்கறேன்னா யூனியன்ல 15 ரூபாய் கொடுத்துட்டு ஒழுங்கா வீடு போய் சேரு. If you are in the job, you are in the union, if you want to give 15 rupees, just give the 15 rupees and go home. நீ அங்க போய் உட்கார்ந்துட்டு ரோட்ல நிக்காத. You just don't go and stand on the road there. நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். Already I have told you, I think. சென்னையில ஒரு விசுவாசி நம்ம பவுனில முன்னால நிப்பாரு டிஎம்கே மீட்டிங்ல முன்னால நிப்பாரு. In Chennai, there was a believer in our procession will be standing forward, in the DMK procession will be standing. ஒரு நாள் பாஸ்டர் அந்த ப்ரொசெஷன் கடக்கும்போது பார்த்தாரு இவர்தான் அங்க ஃப்ரண்ட்ல கருப்பு சோப்பு கொடியோட நின்னுட்டு மீசை எல்லாம் வச்சிட்டு போயிட்டாரு. One day our pastor was there, he was standing with a mustache with a black and red color dress. அடுத்த பவுனில பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்ல அதே மீசையோட ஃப்ரண்ட்ல போயிட்டாரு. But in the our procession he was also with the white and white, he was going in the front. பாஸ்டர் போய் கூப்பிட்டு Pastor called him. ஓ பின்னால போ. Just go back. என்ன பாஸ்டர்? What's the matter? He asked. நீ பின்னால போய் பவுனில ஒரு சாதாரண விசுவாசியா வரணும். அந்த முன்னால வர்ற வேலையே வச்சுக்காத ஓடி. You should not have the work to come in the front line. Just go back as an ordinary believer, come back. என்ன பாஸ்டர் என்ன பாஸ்டர்? What's the matter? He asked. போன வாரம் எந்த ப்ரொசெஷன்ல நின்னு? Last week in what procession were you standing? தலையை தொங்க போட்டு நேரா போய்ட்டான். Just he hung his head and went back. இந்த டபுள் வேடம் ட்ரிபிள் வேடம்லாம் இங்க சபையில போட்டினா தேராது. If you put other double show or triple fashion, it is not possible here. அங்க போய் அங்கேயும் தலையை கொடுத்துட்டு இங்கேயும் வந்து நீ ஏதோ பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு உலகத்தையும் விட முடியலன்னா எப்படி? If you want to go, you are having the desire to go to heaven. If you don't want to leave the world, what is the இரண்டு படகுல எப்படி உன்னால பயணம் செய்ய How முடியும்? can you travel in two boats? இன்னும் போக முடியாது. You cannot go. நீ ஒரு படகுலயும் போக மாட்ட, உன் இலக்கையும் நீ தொட மாட்ட. You will not go even in a single boat. You cannot even touch your target. நான் எந்த கிளப்புக்கும் எந்த இதுக்கும் நான் ஆப்போசிட் ஆள் கிடையாது. I am not an opposite or against man against any club or any meeting. கிளப் மீட்டிங் 6 மணிக்குன்னா 5:45க்கு காரோட அங்க போய் நிக்கிறான். சபையில 9 மணிக்கு சர்வீஸ்னா 11:15க்கு வரான். எப்படி? If the club meeting is going earlier, but in the church there is meeting means you are coming very delay. எப்படி சரியா? Whether it is right? தேவன் உனக்கு ஒரு காலம் கொடுப்பார். அதுக்கு பிறகு அந்த காலத்தை கையில இருந்து எடுத்துருவார். அதுக்கு பிறகு God will give you a time. After that time God will take you. உனக்கு கொடுக்கிறாரு. கவனமா இருந்து அப்படியே பராமரிச்சு அவர் இரக்கத்தை அப்படியே ஸ்நேகிச்சு நீ தப்பி போயிரு. During the period God has given you just be in His mercy and escape. உங்களுக்கு எல்லாம் ஒரு சிலர் கஷ்டமா இருக்கு. நீங்க பிரசங்கமே இப்படி தான் ரஃபா போறாரு என்னன்னு தெரியல முகமே மாறி போச்சு. So today you will be feeling somewhat and the message is tough. அப்படியே இல்ல. It is not so. இந்த பிரசங்கத்தை சரியா கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் தலையில உரைச்சிருக்கும். Those who hear the message in well manner, it will be they could understand something. நான் ஒரு சும்மா ஒரு புது கதையை தியரி மாதிரி சொல்றல. பிராக்டிகலா உள்ள நடைமுறை வாழ்க்கையினுடைய தன்மையை சொல்றேன். நீ கேட்டீனா நல்லா இருக்கும். I am not saying a theory like a new matter, but I am saying the practical life. If you understand, it will be better for you. வேண்டாம் உலகத்துல மரியாதை வேண்டாம். No need any reputation or respect in the world. இப்படியே மெல்ல போயிடலாம். Just slowly we can go. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேனே. I have told you, I think. சாது சுந்தர் சிங் புக் படிச்சிருப்பீங்களே. You might have studied the book of Sadhu Sundar Singh. எம்எம்எல்ஏல உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது while he was sitting in the Himalayan mountain and praying, பிசாசு டைரக்டா வந்தான். the devil came directly.
நேரா வந்துட்டான். Straightly the devil came. வேற படிச்சிருக்கீங்களா புக்ல? Have anybody read that book? இவரு ஜெபத்துல இருந்து அப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறானா ஒரு பிசாசு. In the prayer, he just opened the eyes and saw there was a great gigantic figure of devil was standing. இது என்னதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கற? Why are you sitting here? The devil asked. ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? Why are you wasting your time? உனக்கு இருக்கிற கெபாசிட்டிக்கு நீ என்கிட்ட கொஞ்சம் ஒப்புக்குடு. நான் உன்னை இந்தியால ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு ஆளா மாத்துறேன். I will make you a great man and a famous man in India because of the capacity of having just commit yourself in my hands. இவர் ரொம்ப கூலிங்கா சொன்னாரா? நான் அதெல்லாம் வேண்டாம் தானே இங்க வந்து உட்கார்ந்தேன். Very cool. He said, in a cool manner he said, because I hated everything I came here. நீ ஒரு விஷயம் எனக்கு சான்ஸ் கொடு, ஒப்புக்குடு. நான் இந்தியால வேர்ல்ட் லெவல்ல உன்னை டாப்ல கொண்டு வரேன். If you give a chance, 1 minute I will give you a top level in India. இவர் சொன்னார் அது எனக்கு தேவையில்லை. He said, no, I don't need anything. அப்பாலே போ சாத்தானே. He said, go beyond me, Satan. அவன் போகும்போது சொல்லிட்டு போனான். When the devil go, he said, and then உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது விட்டுட்டேன். you got a chance, but you have missed it. நீ பாரு உன் கண்களுக்கு முன்பாகவே காந்தின்னு ஒரு ஆளை தூக்கிட்டு வரான் பாரு. You see, before your eye, I will bring a man called Gandhi. நீ பாரு வேர்ல்ட் லெவல்ல அவன் இந்தியாவுக்கு அவன் தான் மகாத்மாவா மாறுவான். நான் தான் அவனை கொண்டு வருவேன். In the world level, he will become the Mahatma. I will bring him, he said. அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்குள்ள காந்தி இந்தியால பிரபலம் ஆயிட்டாரு. Within a month, Gandhi became famous in the world. காந்தி எங்க போனார்? சுந்தர் சிங் எங்க போனார்? Where did Gandhi and சாது சுந்தர் சிங். Sadhu Sundar Singh வேற went? ஏதாவது சுந்தர் சிங் கேட்டா சாது சுந்தர் சிங் எங்க போனார்? Where did Sadhu Sundar Singh went? யோசிச்சு பாருங்க. Just think about it. ஆவிக்குரியவர்கள் நிதானியுங்க. The spiritual people, you have to think about it. உலகத்துல எல்லாவற்றையும் வெறுத்தவன் பரலோகத்துல மேன்மை அடைவான். உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவித்தவன் பாதாளத்துல வேதனை அடைவான். A man who hates everything in the world, he will also get the excellency in the heaven. A man who enjoys everything, he will not get anything in the heaven. ஐஸ்வரியவானும் லாசரும் இருக்கிற இடத்துல ஆபிரகாம் நின்னு பேசும் பொழுது இவன் சொல்றான், ஐயோ நான் வேதனைப்படுறேன். அதுக்கு சொன்ன வார்த்தை, நீ உலகத்தில் அனுபவித்தாய், இப்பொழுது வேதனைப்படுகிறாய். அவன் உலகத்துல வேதனைப்பட்டான், இப்பொழுது தேற்றப்படுகிறான். When the rich man and the Lazarus were there, the place Abraham, he said to Abraham, in the world you enjoyed everything, now you are tormenting. But he was worried suffered in the world, now he is enjoying everything. இதுதான் சத்தியம். This is the truth. உலகத்துல கஷ்டப்பட்டா பரலோகத்துல இளைப்பாறுதல். If you உலகத்துல அனுபவிச்சேனா நித்தியத்துல பாதாளத்துல வேதனை. If you suffer in the world, you will get rest in the heaven. But if you enjoy everything in the world, you will be getting the torment in the hell. இன்றைக்கு யாரை உங்களுடைய சிநேகிதராய் கூட்டிக் கொண்டு போறீங்க? Today, whom are you taking as a friend of you and go? நான் காலையில கூட சொன்னேன், 300 வருஷம் அவனுக்கு ஒரு ஏனோக்குக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சார். யாரு? தேவன். Morning I said, Enoch got a very good friend for 3 long years. 65 வயசுல ரட்சிக்கப்பட்டான். He was a man saved at the age of 65 of him. யாரு? ஏனோக்கு 65 வயசுல ரட்சிக்கப்பட்டான். Enoch was saved at the age of 65. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். He was walked with God for 3 long years. மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் யார்ட்டனா? தேவனோடு நடந்தான். அப்படியே போய் அவரோடு காணப்படாமல் போய். Though he had children and boy, but he was walking for 3 long years with God. He was translated and without found. 300 வருஷம் அவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் யாருதான்? ஆண்டவர். A good friend he got him for 3 long years was the Lord. ரூத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? What's the meaning Ruth? Do you know? சிநேகிதின்னு அர்த்தம். It's a meaning friend. உங்க மனைவி எல்லாம் நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்களா? Whether all your wives are a good friend to you? உங்க புருஷன் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி Whether இருக்காங்களா? all your husbands like the good friend of you? இருக்காங்களா? Are they good friends to you? யோசிச்சு பாருங்களேன். Just think about it. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மாத்திரம் நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க, வாழ்க்கை செழிப்பாய். In our life we have to keep our Lord as a good friend. Our life will become prosperous. எல்லாரும் கண்களை Let மூடுவோம். us all close our eyes. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நேசித்து சிநேகித்து இந்த பாதையில வந்தா பிதா உங்களை சிநேகிப்பார். அவரு உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவார். If you love the Lord and come in the way, the Father will love you and he will become the friend to you. எல்லாரும் கண்களை கொஞ்ச நேரம் மூடலாமே. Let us all close our eyes for a while. சில நிமிடங்கள் முழங்கால் படியிடலாம். For some minutes let us all kneel down. இன்றையிலிருந்து சத்தியத்தையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் சிநேகியுங்கள். From today onwards love, peace, truth and mercy. நல்ல ஒரு விசுவாசத்துல வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவார். Come to the good faith, God will become the friend to you. நல்ல பரிசுத்தத்துல வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா ஆயிடுவார். Come in the good holiness, Lord will become the கர்த்தரே துணையாய் மாற்றுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா வந்துட்டார். Make us a Lord your help, the Lord will come as a friend to கர்த்தர் you. கற்பிக்கிற யாவையும் மாத்திரம் நீங்க கைக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பார். Whatever the Lord command you, just follow that, the Lord will become the good friend to you. உலகத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் விட்டு விலகி கிறிஸ்துவை மாத்திரம் நேசித்து
நாம் ஜெயாளிகளாய் மாறுவோமாக. Forsake all the friends of the valley, let us love only the Lord and become the overcomers of the world. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உலகத்துல நண்பர்கள் இருந்தால் அவளை ரட்சிப்புல கொண்டு வாங்க. If you are having the valley friends, just bring them to the salvation. உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் அவங்களை இந்த ஐக்கியத்துல கொண்டு வாங்க. If you are having the friends, bring them to this fellowship. உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் பரிசுத்த ஆவிக்குள்ள கொண்டு வாங்க. If you are having the friends, you bring them into the Holy Spirit. உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் அவங்களை ஜெப வீரர்களாய் மாற்றுங்க. If you are having the friend, make them as a good prayer warrior. ஒரு 4 ஃப்ரெண்ட் கிடைச்சா ஒரு பிரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணுங்க. If you are getting the 4 friends, you must start a prayer cell. உங்க வீட்ல அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லு. உண்மையான ஃப்ரெண்டா இருப்பான், மத்தவன ஓடியே போய்டுவான். Often your friends are visiting you, go ask them, let us pray for 10 minutes. The true friend means they will give, or the false friend they will run away. உங்க வீட்ல வந்து சொந்தக்காரனை நீ நைட் 10 மணிக்கு பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி உட்கார வை, வர்றானான்னு பாரு. You see whether your relatives to come to home or not. If you sing songs at 10 o'clock and pray, கரெக்ட்டா 4 மணிக்கு எழும்பி உட்கார்ந்து முழங்கால் போடுங்க, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எங்க வீட்ல இருந்தா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பாறேன். You have to just say to give, if you are in our house, you got to be there 4 o'clock, you get up and praise God. நீ அவன் வந்த உடனே சிடி போய் நீ வாடகை கேட்டு வந்து டிவிடி பிளேயரை வச்சு படம் போட்டு உட்கார்ந்தினா பிசாசு செய்வன் எல்லாம் உனக்கு பலிக்கத்தானே செய்யும். When he comes immediately, you also go and get a rented CD and you also playing all the movie, everything means the devil will come home. மனுஷனுக்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு விடாதே. Don't leave the love of God for the sake of men. தூக்கி எறி. Just throw it. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The love of the world is enmity with God. ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். Lord, I love you alone. வாயை திறந்து எல்லாரும் அறிக்கையிடுங்க. Open your mouth and confess. நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். Lord, I love you alone. இவர்கள் எல்லாரும் என்னை நேசிக்கிறாயா? Are you loving more than all? அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே நீர் அதை அறிவீர் கர்த்தாவே. Yes Lord, you know that. இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you more than all these, he said. மனிதனை நேசித்தாயே, என்னத்தை கண்டுபிடித்தாய்? You have loved men, what did you find? மனிதனை நேசித்து வாழ்க்கையை இழந்தவர்கள் அநேகம் 1000 பேர்கள். Many thousands of people after they loved the man and lost their life. இயேசுவை நேசித்து வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான பேர். Crores of people they have loved Lord Jesus Christ and built up their life. மணவாட்டி சொன்னாள், இவரே என் சிநேகிதர். The bride says, this is my friend. மணவாட்டி சொல்றார், இவரே என் சிநேகிதர். The bride says, he is my friend. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். மணவாட்டியா மாற வேண்டியவர்களா சொல்லுங்க பார்க்கலாம். Those who want to change as a bride, let us all open our இயேசு வரும்பொழுது மகிமையிலே அவரை பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் சிநேகிதர். Those who want to see Jesus when he comes in the glory, those who want to see him say, open your mouth, Jesus is my friend. எல்லா தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இன்றைக்கு பலிபீடத்துல வையுங்கள். நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம், குடும்பஸ்தரா இருக்கலாம், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உனக்கு இருக்கிற தவறான நண்பர்கள் இன்றைக்கு பலிபீடத்துல வைத்து அதை உன்னை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும். முடிவெடு. உன்னை கடைசி டயத்துக்கு கொண்டு வந்துட்டார். நீ இப்ப நல்ல முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம். போதும், உன் வாழ்க்கை சீரழிஞ்சது போதும், மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும், கிருபையை இழந்தது போதும், தெய்வீகத்தை இழந்தது போதும், ஆசீர்வாதங்களை இழந்தது போதும், உன் சம்பாத்தியம் இன்னொருத்தண்ட போனது போதும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு வெளியே வா. தாபாலா கராபா காத்துரா ஓரி பக்கராபா கத்திடா பாலா கத்திடா கராபாலியா. கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டவர்கள், தேவனுடைய அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டவர்கள் வேற யாரையும் நேசிக்க பாத்திரவான்கள் அல்ல. ஆம், நான் மனிதனை நேசித்ததினால் நான் துக்கப்பட்ட காலங்கள் உண்டு. மனிதனை நேசித்து என் கிருபை இழந்து போன காலங்கள் உண்டு. மனித சிநேகத்துக்காக என் பிரதிஷ்டையை உடைத்தது உண்டு. உலகத்தை நேசித்து தேவனுடைய அன்பை இழந்து போனது உண்டு. மனிதனை நேசித்து என்னுடைய தெய்வீகத்தை இழந்து போனேன். அது உண்மை. நான் தவறு செய்தேன். நான் இப்பொழுது உணர்கிறேன் சொல்றவங்க கை வைத்துங்க. அவன் வாடி போகும் புல்லுக்கு ஒப்பானவன். காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகக்கூடியவன். இயேசுவின் அன்பு மாறாதது, அது நிலையானது, அது நித்தியமானது.
பின்மாற்றம், தோல்வி, இழப்பு, நஷ்டம், வேதனை, விரக்தி, இதுல சிக்கி இருக்கிறவர்கள் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லல. இந்த ஒரு வார்த்தை தான் பேதுருவை தேவன் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. சும்மா சொல்லு, தைரியமா சொல்லு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. குதாபானா காத்திதாக்காரா ஹalleluya. ஆமென் 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 ஆமென். நண்பனுக்காக பிணைக்கப்பட்டு, நண்பனுக்காக பிரயாசப்பட்டு, நண்பனுக்கு உதவி செய்ய போய் என்னுடைய சமாதானத்தை இழந்த காலங்கள் உண்டு, என் பணத்தை இழந்த காலங்கள் உண்டு, என்னுடைய துக்கம் அதிகரித்த காலங்கள் உண்டு. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்க ஒரு சரியான ஒரு அறிக்கையோடு நீங்க திரும்பி போகணும். போதும், உலகத்தை சிநேகித்தது போதும், இயேசுவை மாத்திரம் சிநேகிப்பேன். அவர் உன்னை மாத்திரம் தானே நேசிக்கிறார். அன்றைக்கு எப்படி நேசித்தாரோ அதே போல இன்றைக்கு அவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். நாம் இவைகளை சிநேகிக்க வேண்டும். எப்பொழுது நாம் தேவனுக்கு சிநேகிதராய் மாறுவோம் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நம்மோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தவறான சிநேகங்களை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவ ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா காலத்திலும் சிநேகிக்கக்கூடிய இயேசுவை மாத்திரம் சிநேகிதராய் மாற்றி, ஆண்டவரை மாத்திரம் நேசித்து, எல்லா பகுதியிலும் அவருடைய அன்புக்கு பாத்திரமாய் வாழ எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலக வாழ்வில் பரிசுத்தத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, கீழ்ப்படிதலின் மூலமாக தனக்கு சிநேகிதர்களாய் மாற்றப்பட்டவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். ஜெபம். அன்பு இரக்கமும் நிறைந்ததான பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால ஆராதனையை கர்த்தர் தாமே பொறுப்பேற்று ஆசீர்வாதமாய் தெய்வ சமூகம் நடத்தி தந்தபடினாலும் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் வந்த சமயம் முதல் கர்த்தாவே நீரங்களோடு இடப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினாலும் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்ததான ஊழியரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, அவர்களை விசாரித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி, வாஞ்சிகளை நிறைவேற்றி அவர்கள் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, தினத்தின் வியாதி பலவீனங்கள் எல்லாம் விடுவிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, கேட்கிறதான சத்தியங்களின்படி ஜீவிக்கத்தக்கதான கிருபை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்ளும். உத்தம நண்பனாகிய இயேசுவை ஆண்டவரே சேவித்து, ஆராதித்து, நேசித்து முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக கரங்கள் ஒப்பிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசிக்க வேணும், பரிசுத்தத்தை நேசிக்க வேணும். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தாவே ஆண்டவரே அன்பின் ஐக்கியத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக கரங்கள் ஒப்பிக்கிறோம். சபையில் பிரதான எழுப்புதல் அனுப்பும், வாலிபர் மத்திய பிரதான எழுப்புதல் அனுப்பும். ஆண்டவரே, அவர்களுடைய படுத்த காரியங்களை பொறுப்பெடுக்கணுமே. ஆண்டவரே, உங்களுடைய வேலை காரியங்களை பொறுப்பெடுக்கணுமே, உங்களுடைய விவாக காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாது வேண்டிக்கொடும். சபையில் செய்ய வேண்டியதான எல்லா காரியங்களையும் ஜனத்துக்காக நீ கிரியை நடத்தி நாமத்தை மயப்படுத்த முடியாது வேண்டிக்கொடும். ஆண்டவரே, மணவளனாகி இயேசு வெளிப்படும் போது மணவாட்டியாய் நாங்களும் முகத்தை தரிசிக்க முடியாது, நீர் எங்களை ஆயத்தப்படுத்த முடியாது அந்த கரங்கள் ஒப்பிக்கிறோம். ஆண்டவரே, பேசினதான மகனையும் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ள முடியாது அந்த கரங்கள் ஒப்பிக்கிறோம். தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தும், ஜனத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் வரும்போது மாசிட்டவர்களாய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், ஆண்டவரே அன்பில் கர்த்தாவே குற்றமற்றவர்களாய் காணப்படும்படி ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக உடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.